ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு. அத யாருமே வாய தொறந்து கேட்கவே இல்ல. அப்படி யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, பிக் பாஸ் டிராமா குயின் ஜூலிக்கு தான் அநீதி நடந்திருக்கு. என்னாச்சு அப்படின்னா, பிக் பாஸ் ஜூலிக்கு கல்யாணம் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனதாக ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து அபார்ட் ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, விஜய் அண்ணாவும் வர்ச்சுவல் வாரிசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீதி கேட்டு நிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை தங்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றீங்கல்ல. அந்த குழந்தைய அப்படி ஒருவேளை தங்கியிருந்தா, அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களோட பொறுப்பு தானே! உங்களோட ஹஸ்பண்டோட பொறுப்பு தானே! அத விட்டுட்டு அடங்காம விஜய் அண்ணாவ பத்தி பேசி, 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 பேசி யாரு வம்பிழுத்தது? பெரம்பூர்ல போய் நின்னுட்டு, "வாடா விஜய் அண்ணா" அப்படின்னு சொல்றது. சரி நீங்க சொல்ற மாரியே வானான்னு சொன்னதாவே இருக்கட்டும். ஒருமையில பேசினது, பீச்ல போய் நின்னுட்டு வர்ச்சுவல் வாரியர்ஸ் வாங்க, வாங்க, வாங்க சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்தது, தேவையில்லாம வீடியோ போட்டது, இதெல்லாம் யாரு? எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு பழிய எங்க மேல போட்டா நாங்க எப்படி பொறுப்பாகுவோம்? கிட்னி திருட்டு இஷ்யூ வந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? விஜயனாவை பத்தி வீடியோ வந்து நீங்க போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. நம்மள யாருமே எதுவுமே பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு வர்ச்சுவல் வாரிசு உங்ககிட்ட பேசினாங்க. நீங்க டிவிக்கு தலைவரை பத்தி நீங்க பேசும்போது கீழே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் தெரியாதா? கிட்னி திருட்டு இஷ்யூ வந்ததுல இருந்து டிஎம்கே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியால என்ன பண்ணீங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி டிவிகே தலைவர் விஜய் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீடியோ போட முடியுமோ போட்டு தள்ளுனீங்க. ஓகேங்களா? இப்போ உங்க கெட்ட நேரமா இல்ல எங்க நல்ல நேரமான்னு தெரியல. டிஎம்கே தோத்து போச்சு. ஓகேங்களா? பிக் பாஸ் ஓவியா சொன்ன மாதிரி தான் சொல்றேன். பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்க ஜூலி. பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்க ஜூலி. நீ வெளியே இறங்க வச்சுக்கோ, ஆளுங்க காரி துப்புவாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சரிங்களா? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க இந்த கிட்னி திருட்டு விஷயத்துல சம்பந்தப்படல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு வேளை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி உன்னை உள்ள தூக்குனாங்கன்னு வச்சுக்கோயேன், ரெடியா இரு ஆத்தா, ரெடியா இரு. உன் கூட்டு கலவாணி எல்லாத்தையும் ரெடியா இருக்க சொல்லிக்க.